ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு பிளாக் டீமன் தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளையாட போகிறோன்னா விச் இஸ் RC20, அதாவது ரியல் கிரிக்கெட் 20 தான் இன்றைக்கி நம்ம சேனலில் விளையாட போகிறோம். அதாவது இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் விளையாட போகிறோம். இன்றைக்கி வந்து சூப்பரான எல் கிளாசிக்கோ மேட்ச் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்ன யாருக்கு அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ். இந்த மேட்ச் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சூப்பரான கிளாஸ் மேட்சாக இன்றைக்கி இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேமிங் வீடியோஸ் வேணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் இத்தனை நாள் வீடியோ வரலன்னு கேட்பீங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் எனக்கு கோல்டு, அதனால தான் வீடியோ போட முடியல. ஆனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகியிருக்கேன், அதனால தான் இன்றைக்கி வீடியோ போட வந்திருக்கேன். இன்றைக்கி நம்ம மும்பை இந்தியன்ஸ் அதாவது எம்ஐக்காக தான் விளையாட போகிறோம் அகெயின்ஸ்ட் CSK. ஓகே, நம்ம பேசிக்கிட்டே இருக்காமல் வீடியோவை ஆரம்பிக்கலாம். என்னடா அழுத்தினா போக மாட்டேங்குது, என்னாச்சு? வாட் ஹேப்பன்? இருங்க ஒரு நிமிஷம், 1 minute. ஓகே, இப்போ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்துருச்சு. நம்ம வந்து டிஃபிகல்ட்டி வந்து மீடியமில் தான் வச்சுருக்கோம். ஓவர் வந்து 10 over மேட்ச் தான் இன்றைக்கி நம்ம விளையாட போகிறோம். பிச் ஹார்ட்லேயே இருக்கட்டும். சான்ஸ் ஆஃப் ரெயின் வந்து நோ ரெயின் தான் கொடுத்துருக்கோம். டைம் ஆஃப் டே நைட்டில் தான் இருக்க போகுது. இன்றைக்கி வந்து ரோஹித் சர்மா தான் கேப்டன்சி பண்ணுவார் அகைன்ஸ்ட்டு ருத்ராஜ் கெய்க்வாட் தான் CSKக்கு கேப்டன்சி பண்ண போகிறாரு. ஓகே, இந்த போட்டி எங்கே நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ காமிப்பாங்க பாருங்கள். மும்பை வாங்கடே ஸ்டேடியமில் தான் இந்த மேட்ச் நடக்க போகுது. சூப்பரான மேட்சாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப டஃப்பான மேட்சாக கூட இருக்கலாம். ஹெட்ஸு தான் சொல்லியிருக்கோம். ருத்ராஜ் கெய்க்வாட் தான் அந்த சைடு கேப்டன்சி பண்ணுறாரு. டாஸ் யாருக்கு சாதகமாக வந்திருக்கு? அவங்களுக்கு தாங்க வந்திருக்கு. ஆப்போனண்ட் பவுல் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆட போகிறோமா? போச்சு. ஓகே, இருந்தாலும் ஆடி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ரொம்ப நேரம் இழுக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அடிக்க போகிறது ஃபுல்லாக 4, 6 பவுண்ட்ரிஸாக தான் போகுது. இந்த சைடு மில்னே பவுலிங் போட வந்திருக்காரு. இந்த சைடு ரோஹித் சர்மா ஓப்பன் பண்ணுறாரு. 133 ஸ்ட்ரைக் ரேட். ஆரம்பிச்சிருச்சுங்க மேட்ச்சு. சூப்பரான மேட்சாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் பால் ரோஹித் சர்மாவுக்கு. ஓகே, ஃப்ரண்ட் ஃபுட் கொடுத்துருக்கோம். 6 சொன்னேன்னா இல்லையா, மொதல் பாலே 6. சூப்பர் 6, வேறு லெவல் ஷாட்டுங்க. ஃபீல்டு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. முன்னாடி இருந்தாங்க, இப்போ பின்னாடி போயிட்டாங்க போல். ஓகே, நெக்ஸ்ட்டு பால். அடுத்த பால் ரோஹித் சர்மா திருப்பி 6. சொன்னேன்ல இல்லையா, இதெல்லாம் நமக்கு சாதாரண மேட்டர், முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் 2 பால் தொடர்ந்து 6. திருப்பி ஃபீல்டு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பின்னாடி இருந்தவங்க சைடில் கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் என்ன தான் சேஞ்ச் பண்ணாலும் 6 தான் பறக்க போகுது. ஓகே, லாஃப்டட் ஷாட் தான். இன்னொரு 6. பேக் டு பேக் 6ங்க. 3 பால் 6. டார்கெட் வந்து அதிகமாக தான் போகுது. மிரட்டுறாரு ரோஹித் சர்மா. இன்றைக்கி நான் மும்பை இந்தியன்ஸாக விளாட்றேன்னா, மும்பை இந்தியன்ஸ்க்காக விளாட்றேன்னா, எனக்கு ஏன்னா எம்ஐ தான் பிடிக்கும். அதனால தான் இன்றைக்கி நம்ம மும்பை இந்தியன்ஸ்க்காக விளாட்றோம். இன்னும் நீங்கள் CSKக்காக விளாட்லான்னு சொன்னீங்கன்னா விளாட்லாம். நம்ம வந்து நெக்ஸ்ட்டு யார் கூட மேட்ச் போடலான்னு சொல்லுங்கள். இன்னொரு 6 பறக்குதுங்க. 6 பறக்குது. ரோஹித் சர்மா பேட்டில் இருந்து திருப்பி ஃபீல்டு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா, அப்படியே தான் இருக்கா. ஓகே, அடுத்த பால் ஸ்லோ பாலு. எப்படி தட்டி விடணுமோ அப்படி தட்டி விட்டால் போதும். அடித்த 4 பாலுமே 6, 5 பாலுமே 6 தான். நம்ம கவலைப்பட தேவையே இல்லை. ரன் அள்ளி கொட்டும் நமக்கு. இனி பார்த்துக்கிட்டே இருங்க. 5 பால் 30 ரன். இன்னொரு 6 வருமா ரோஹித் சர்மா பேட்டில் இருந்து? ஓகே, இன்னொரு 6க்கான தேடல். இன்னொரு 6. வாட் அ ஷாட்டு, லாஸ்ட்டு ஷாட்டு வேறு லெவல் ஷாட்டுங்க. ஓவர் முடிவில் 36 ஃபார் நோ லாஸ். ஃபஸ்ட்டு ஓவர்லேயே 36 வந்துருச்சு. இங்கே இஷான் கிஷன் ஓப்பன் பண்ணுவார். இவருக்கு தாங்க டைமிங் சுத்தமாக வராதுங்க. இவரை வச்சு தான் எப்படி ஆட போகிறேன்னு தெரியலையே.
எனக்கு எம்ஐயில் ரொம்ப பிடிச்ச பேட்டர் வந்து பார்த்திங்கன்னா இவர் தாங்க, சூரியகுமார் யாதவ். அட்லீஸ்ட் இவர் அவுட் ஆகிட்டார்னா சூரியகுமார் யாதவ் தான் இறக்குவோம் நம்ம. என்னங்க இவர் டைமிங் சுத்தமாக இருக்காதுங்க இவருக்கு. வைடு கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் அம்பையர். ஆமாங்க, வைடு. அதே மாதிரி அவர் ரோட் டு 500 சப்ஸ்கிரைபர்ஸ். அதனால் வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இது மாதிரி நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான கிரிக்கெட் கேம்ஸ் இல்லாட்டி எந்த கேமிங் வீடியோ வேணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இங்கே இஷான் கிஷன் டைமிங் வரலைனாலும் 6 அடிச்சிட்ருக்காரு. ஓகே, திருப்பி ஃபீல்டு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எப்படி வேணாலும் ஃபீல்டு சேஞ்ச் பண்ணுங்கள், நாங்கள் 6 தான் அடிக்க போகிறோம் அப்படின்ட்டு இன்டென்ட் காமிக்கிறாருங்க. இன்னொரு 6, பேக் டு பேக் 6s ஃப்ரம் இஷான் கிஷன். வேறு லெவல் பேட்டிங்க. இன்னுமே எனக்கு கோல்டு இருக்குது, இருந்தாலும் வீடியோ போட்டுட்ருக்கேன். எல்லாம் உங்களுக்காக தான். ஏன்னா இது வந்து லீவ் டைம் இல்லையா, நீங்களும் ஃப்ரீயாக தான் இருப்பீங்க. அதனால தான் நானும் சரி வீடியோ போட்டால் நல்லாயிருக்குமேன்ட்டு வீடியோ போடுறேன். போச்சு, இஷான் கிஷன் காலி. இவருக்கு சொன்னேன் இல்லை சுத்தமாக டைமிங் வராது அப்படின்னு சொன்னேன். 300 சைக்கிளில் காலி ஆகுறார் இஷான் கிஷன். செம்ம டெலிவரிங்க டிஜே பிராவோட்ட இருந்து. சூரியகுமார் யாதவ் மை ஃபேவரட் பிளேயர் வரார். மிஸ்டர் 362 இவர். மிஸ்டர் 361 எப்பயுமே ஏபிடி வில்லியம்ஸ் தான். ஓகே, லாஃப்ட் எதுக்கிட்ட கொடுக்குற. ஓகே, பட்டு நோ ரன்ஸ். 49 for 1. டிஜே பிராவோ இந்த ஓவர் சூப்பராக போட்டிருக்காருங்க, 2 6 வந்தாலும். ஓகே, அடுத்த பால் ஒரு 6க்கான வாய்ப்பு இருக்கா? 6 தாங்க. இன்னொரு 6 வந்துருச்சு ஒரு வழியாக. சூரியகுமார் யாதவ் வந்தோடனே 2 over 5, 55 for 1. துஷார் தேஷ்பாண்டே வந்திருக்காருங்க. மூணு ஓவருமே வெவ்வேறு பவுலர்ஸ் வந்திருக்காங்க. இதோட வந்து பார்த்திங்கன்னா இதுவும் முடிய போகுது, பவர் பிளே முடிய போகுது. அதனால் என்னங்க அப்பா செம ஃபீல்டிங், இன்னைக்கு செம வேகமாக போச்சு பால். செம ஃபீல்டிங். யார் பிடிச்சிருக்கா? டிஜே பிராவோ பிடிச்சாரு, அவர் மாதிரி தான் இருந்துச்சு. பட் டைமிங் லேட்டுங்க, என்னன்னு தெரில, டைமிங் லேட் ஆகிட்டே இருக்குது. நம்ம ஒரு மேட்ச்சில் சூரியகுமார் யாதவ் வச்சு கிட்டத்தட்ட 265 ரன் ஐபிஎல்லே அடிச்சிருப்போம். வாட் அ ஷாட், செம்ம ஷாட்டுங்க. 4 கிடச்சிருக்கு. சூரியகுமார் யாதவ் வச்சு 265 ரன் ஜஸ்ட் 76 பால்ஸில் அடிச்சிருப்போங்க. அதில் கிட்டத்தட்ட 40 6 அடிச்சிருப்பார். சரியான மேட்சுங்க அதெல்லாம், ஆனால் மறக்க முடியாது என்னால். மேன் ஆஃப் த மேட்ச் கூட அவர் தான் வாங்கினார். சரியான மேட்ச்சு. இவர் யாருக்கோ அகேன்ஸ்டாக விளாட்ணுங்க. அந்த மேட்ச் ஹைலைட்ஸ் இருக்குது, அதை நான் வந்து ஒரு வீடியோவில் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, பவர் பிளே முடிய போகுது. நல்ல ஒரு ஸ்கோரில் முடித்தா நல்லாயிருக்கும். இதுவே சூப்பரான ஸ்கோரு. 65 for 1. கிட்டத்தட்ட 3 overs முடிய போகுது. இன்னொரு 6. ஆகா, என்னங்க 50 வந்திருக்கா யாருக்கும்? ஆமாங்க, ரோஹித் சர்மாவுக்கு 50 வந்திருக்கு போல். அதான் எந்திரிச்சுட்டு கிளாப் பண்ணுற போய் பார்த்தேன். 8 6 1 4. பா ஜஸ்ட் 11 டெலிவர்ஸ், 52 நாட் அவுட். பா செம்ம இன்டென்ட் காமிக்கிறாருங்க இன்றைக்கி ரோஹித் சர்மா. இல்லைங்க, டாட் பால். 71 for 1 முடியும் போது பவர் பிளே முடிஞ்சு, ஃபீல்டும் சேஞ்ச் ஆகிடுச்சு. இனி தான் நம்ம பார்த்து பொறுமையாக விளாடணும். இந்த பால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லாஃப்டர் ஷாட் போக தேவையில்லை, ஏன்னா இது வந்து இன்ஸ்விங் போச்சு. நான் என்னடா பண்ணேன், என்ன பாவம் பண்ணேன். சூரியகுமார் யாதவ் என்னோடய ஃபேவரட் பிளேயரை 1 digit நம்பரில் அவுட் ஆக்கி விட்டேனே. சரி விடுங்க. திலக் வர்மா வந்திருக்காரு இங்கே. என்னங்க வெரி 72 ஸ்ட்ரைக் ரேட்டுன்னு காமிக்குது. ஓகே பா, பிராவோ தாங்க 2 விக்கெட்டை எடுத்திருக்காரு. அதையோட 6ம் கொடுக்குறாரு.
நம்ம பவுலிங்கில் பார்த்துக்கலாம். நம்மகிட்ட வேர்ல்ட்ஸ் பெஸ்ட்டு பவுலர் ஜஸ்பிரீத் பும்ரா இருக்கார். அவர் இருக்க வரையும் நமக்கு ஒரு கவலையும் இல்லை. 10 ஓவர் மேட்ச்னால 2 ஓவர் தான் ஒரு பவுலரால் போட முடியும் அப்படின்ட்டு போட்டுருந்துச்சு. மனசெல்லாம் போச்சு. நல்ல ஒரு ஷாட், 2 ரன்ஸ்க்கான வாய்ப்பு இருக்குது. டைவ் அடித்தா போகலாம், டைவ் அடி, அவ்வளோதான் 2 ரன்ஸ். 79 ஃபார் 2ல் இருக்கோங்க. இதெல்லாம் பத்தாது, இன்னும் வேணும். லாஃப்ட் பட் பேக் ஃபுட் கொடுப்போம். 6ஆ? 6 தான் வேணும் எனக்கு. 6ங்க. செம்ம ஷாட்டு. திலக் வர்மாவை அடித்தது. ஆமாங்க, திலக் வர்மா தான் அடிச்சிருக்காரு. சூப்பர் ஷாட். அடுத்த பால், இன்னொரு 6. பேக் டு பேக் 6s ஃப்ரம் திலக் வர்மா. இதுக்கே 12 மினிட்ஸ் ஆயிடுச்சு போல். 4 ஓவர்ஸ்க்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னா 5 ஓவர்ஸ்க்கெலாம். ஓகே, டக்குன்னு டப்புன்னு முடிச்சு விடலாம் முடிஞ்ச அளவு. இல்லைங்க, வேற ஒரு ஷாட் ட்ரை பண்ணேன், பட் முடியல. ஒரு முடிவில் 91 ஃபார் 2. நெக்ஸ்ட்டு மில்லே தான் வந்திருக்காரு. ஃபஸ்ட்டு பாலே என்னமோ ட்ரை பண்ண போகிறாருன்னு மட்டும் தெரியுதுங்க. நல்ல ஒரு ஷாட், பட்டு ரன் ஓடலை. ரன் ஓடி இருக்கலாம், பட் ரோஹித் சர்மாவை ஸ்ட்ரைக்கில் வச்சுக்கணும்னு பார்க்குறேன். ஓகே, இதுவும் அப்படியே போடுறாருங்க. நான் என்ன பண்ணுறது? நானும் கேப்பை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். வேணாம், ரன் கேன்சல். இன்னும் நாட் அவுட்டுன்னு நினைக்கிறேங்க. வந்தாச்சு உள்ள. பாடா, அம்பையர் நாட் அவுட் தாங்க கொடுத்துருக்காரு. நான் கூட பயந்துட்டேன். ஓகே, அடுத்த பால். இதுவும் 6 அடித்தோம்னா நல்லாயிருக்கும். 92 ஃபார் 2ல் இருக்கும். முடியலையே. அம்பையர் நாட் அவுட் கொடுத்துருக்காருங்க. எனக்கு தெரிஞ்சு பிட்சிங் அவுட் சைட் லெக்குனால கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ரிவ்யூ போவாருன்னு நினைக்கிறேன். தோனி டிஆர்எஸ் டைமர் வேறு ஓடிட்டுருக்கு. போகலாங்க, ரிவ்யூ போகல, நமக்கு தான் நல்லது. ஓகே, நெக்ஸ்ட் பால். ஓகே, 4ங்க. இழுத்து அடித்தேன், 4 போயிடுச்சு. சூப்பர் ஷாட்டு. நெக்ஸ்ட் பால். டக்குன்னு முடிக்கணும், டப்புன்னு முடிக்கணும் வீடியோவை. ஓகே, நெக்ஸ்ட் பால். இதுவும் அதே மாதிரி போடுறாரு, பட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அரைக்குள்ளியாக தான் வரப்போகுது. இன்னொரு 6. ஜாய்ஸ்டிக் லைட்டாக இழுத்து விட்டேன், அதனால் ஒரு 6 வந்துருச்சு. நல்லா வேலை. முதல் ரொம்ப ஸ்ட்ரைட்டாக வச்சுருந்தேன், அதனால தான் 6 வரல. திலக் வர்மா இங்கே சூப்பராக ஆடிட்டு இருக்காரு. ஓகே, அடுத்த பால் பார்த்திங்கன்னா நம்ம வேறு ஒரு ஷாட்டு போகிறோம். என்ன ஷாட்னா சூப்பர் ஷாட். இன்னொரு 6. சூப்பர்வான ஷாட்டுங்க. அதோட 100 தாண்டிட்டோம். எப்போயோ தாண்டிட்டோம். 108 ஃபார் 2. துஷார் தேஷ்பாண்டே வந்திருக்காரு. திருப்பி இங்கே ரோஹித் சர்மா சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்காருங்க. கேப்பை பார்த்து ஒரு ஷாட் போக முடியாது. ஓகே, அடுத்த பால். இதையாவது நம்ம கரெக்டாக அடிக்கணுங்க. ஓகே, ஒரு 6க்கான வாய்ப்பு இருக்கா? ஸ்ட்ரைட்டாக தான் போகிறாரு. 6 அடிக்கலாம். 6 அடிடா. அழுத்துறேன் இல்லைடா, ஃப்ரண்ட் ஃபுட்டு தான்டா அழுத்தேன். சோப்பா, என்னங்க இது? வைடா? வைடு, ஜஸ்ட் மிஸ்ஸு. ஸ்டெம்பில் பட்டிருக்கும். ஓகே, போகலாம். ஒரு ரன் கிடைக்கும். என்னங்க துஷார் தேஷ்பாண்டே இந்த ஓவர் சூப்பராக போட்டிருக்காருங்க. நான் 4 பாலாக 3 பால் முடிஞ்சிருக்கு. 3 பால் முடிஞ்சிருக்கு. 2 ரன் தான் கொடுத்துருக்காரு. ஓகே, திலக் வர்மா ஆன் ஸ்ட்ரைக்.
2 ரன்ஸ்க்கான வாய்ப்பு இருக்குது. 2 ரன்ஸ். டைவ் அடிச்சாச்சு. 2 ரன்ஸ் வந்திருக்கு. ஓகே, அடிக்கிற இன்டர்ட்டை மட்டும் விடவே கூடாதுங்க. விட்டோம்னா அவ்வளோதான், ஜோடி முடிஞ்சிடும் நமக்கு. லெக் பைஸ் பட் நோ ரன்ஸ். ஓகே, அடுத்த பால் சூப்பரான ஒரு பாலை போடுறாரு. அடுத்த பால் தான் எப்படி அடிக்க போகிறேன்னு தெரில. போச்சுங்க, தெரியாமல் ரன்னு கொடுத்துட்டேன்டா, வேணாண்டா. டைவ் அடிச்சிட்டாங்களா? அப்பா, 112 for 2. அப்படியே பேட்டிங்கை முடிச்சுட்டு வந்து அவங்கள மீட் பண்ணுறேன். ஓகே காய்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா பவுலிங் போட வந்துட்டோம். டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங் முடிஞ்சு நமக்கு டார்கெட் அவங்களுக்கு டார்கெட் 174. ஒரு இமாலய இலக்காக அவங்களுக்கு இருக்க போது. இங்கே ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டன் ஓப்பன் பண்ணுறாரு. நமக்காக பவுலிங் போட வந்திருக்கு ஜஸ்பிரீத் பும்ரா வந்திருக்காருங்க. ஓகே, இவருக்கு வந்து நல்லா உள்ளே போடுற மாதிரி போட்டிருக்காங்க, ஏன்னா வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் பவுலர் இல்லையா. ஃபர்ஸ்ட் பால் உள்ளே இழுத்துருக்கோம். பா, சரியான அடி. கெய்க்வாட் ஒரு பவுண்ட்ரியோடு ஆரம்பிச்சிருக்காருங்க. இப்படிலாம் விடக்கூடாதுங்க, விக்கெட்டு கன்ஃபார்ம் எடுத்தே ஆகணும். ஓகே, செகண்ட் பால். ஓகே, இந்த பாலாவது கரெக்டாக அவளுக்குதா. ஓகே, டாட் பால். நெக்ஸ்ட் பால். இந்த தடவை நம்ம வந்து அவுட் ஸ்விங்கிங் போட்டு பார்ப்போம். இந்த தடவையாவது கரெக்டாக இருக்கா. 173க்கு 4ன்னு முடிச்சிருந்தோம். ஆனால் 4 விக்கெட் போயிடுச்சு அதுக்குள்ளே. பட் வந்து டார்கெட் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. இங்கே கூட டெவான் கான்வே 300 ஸ்ட்ரைக் ரேட் வச்சுருக்காருங்க. எப்பா. ஓகே, இந்த பால் ஒரு நல்ல பாலாக அமையும்னு நினைக்கிறேன். ஸ்லாட்டில் வச்சு லென்த் எடுத்து போட்டிருக்கோம். பட் டாட் பால் உள்ளே வச்சு போடுவோம் இவருக்கு. இந்த பாலாவது கரெக்டாக விழுந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இல்லைங்க, டாட்டாக வைக்கிறாருங்க அவர். 300 ஸ்ட்ரைக் ரேட் போட்டிருக்கு, பட் டாட்டா வச்சுட்ருக்காரு, ஏன்னு தான் தெரியல. ஓகே, அடுத்த பால், லாஸ்ட் பால். நல்ல ஒரு ஓவர். 5 for no loss. டி மில்ஸ் போடட்டும். ஓகே, டி மில்ஸ் நல்லா போடுவீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து பவர் பிளே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பவுலிங் போட்டு முடிச்சுட்டு அப்புறமா அவங்கள வந்து மீட் பண்ணலான்னு இருக்கேன். இல்லாட்டி நம்ம வந்து ஒரு 4 overs வரையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்கள மீட் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ வந்து செகண்ட் ஓவர் ஓடிட்டுருக்கு. நல்லா அடக்கி வச்சுருக்கோங்க அவங்கள. டி மில்ஸ் 2 balls செமையாக போட்டார். தேர்ட் பால். ரெக்கார்ட் ரன் ரேட் 20ல் இருக்குது. அப்பா, சரியான ஷாட்டு. அவங்க ஃபீல்டர் இருக்காருன்னு நினைக்கிறேன். 4 போயிருக்குங்க. இப்படிலாம் விடக்கூடாதே. அடிக்கிற இன்டர்ட்டு கொண்டு வந்துட்டாங்க. இனி நினச்சா கூட அவங்களால அடிக்க முடியும். ருத்ராஜ் கெய்க்வாட் தாங்க இங்கே சூப்பராக ஆடிட்டுருக்காரு அஸ் அ கேப்டனா. ஓகே, நம்ம பவர் பிளே முடிச்சுட்டு அப்படியே நம்ம முடிச்சுட்டு வந்து மீட் பண்ணலாம். இன்னொரு பவுண்ட்ரியா? ஐயோ, டி மில்ஸ் பவுண்ட்ரியாக கொடுக்குறாருங்க. இங்கே 8 run வந்துருச்சு ஆல்ரெடி. லெக் கட்டர் போட்டு பார்ப்போம். இதாவது நல்லதாக அமையணும். ஓகே, நல்லதாக அமையணும். தூக்கி அடிக்க போனார், பட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக அமையலை அவருக்கு. அடுத்த பால் போடுறதுக்காக அஸ்வின் ஸ்பின்னர் கொண்டு வந்திருக்கோம். ஓகே, லெக் ஸ்பின் போட்டு பார்ப்போம். இதாவது கரெக்டாக அமையணுங்க. ஃபீல்டர் இருக்காருங்க, நல்லாவே இல்லை. ரெக்கார்ட் ரன் ரேட் 20 தாண்டி போயிட்டுருக்கு அவங்களுக்கு.
ஒரு கூகுளி போட்டு பார்ப்போம். ஐயோ என்னங்க பால் உள்ளெல்லாம் போகுது, கால்குள்ளெல்லாம் போகுது. சரி டாப் போட்டு பார்க்கலாம். இங்கே வந்து ஸ்பின்னர் ஒருத்தவர் மட்டும்தான் இருக்கார், அதனால் ஒரே ஒரு இதாக நமக்கு கிடைக்கும். அதுவும் இவருக்கு அந்த அளவுலாம் இல்லை. எம் அஸ்வின், ஃபுல் நேம் என்னன்னு தெரிலங்க. நானே இப்போ இருந்தால் பார்க்குறேன் ஐபிஎல், அதனால் இவர் பேர் என்னன்னு தெரில. எத்தனை டாட் பால் விட்டுருக்காரு எப்பா. 7 பால் ஆடிருக்காரு, 0 ரன்ஸ். டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஆடிட்டுருக்காருங்க இவர். இங்கே கெய்க்வாட் வந்து 9 பால் 13 ரன்ஸ். அடித்த 13 ரன்னு இவர் மட்டும்தாங்க அடிச்சிருக்காரு, கெய்க்வாட். டாப் ஸ்பின் போட்டிருக்கோம், இந்த தடவை நல்லது அமையுமா? ஓகே, பவுண்ட்ரிங்க, சரியான ஷாட், வேறு லெவல் ஷாட்டுங்க. ஓகே, முடிச்சுட்டு பவுலிங் போட்டு முடிச்சுட்டு அப்புறம் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் காய்ஸ், மேட்ச் முடிஞ்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் முடிஞ்ச கையோடு பார்த்திங்கன்னா எண்ட் ஆஃப் செகண்ட் இன்னிங்ஸ். ரோஹித் சர்மா 67 நாட் அவுட், திலக் வர்மா 49 அடித்தார், ஜஸ்ட் 50 மிஸ் பண்ணிட்டோம். டிம் டேவிட் 24 நாட் அவுட், கைரன் பொலார்டு 13 தான் அடித்தார். அதில் பிராவோ 2 விக்கெட்ஸ் எடுத்தவங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 100 for 7 முடிச்சிருக்காங்க. நம்ம தான் ஜெயிச்சிருக்கோம். இதில் மும்பை இந்தியன்ஸ் 1/73 ரன்ஸ். இதில் மும்பை லெஜண்ட்ஸ்னு போட்டிருக்கோம். டெவான் கான்வே ஜஸ்ட் 25, ரயடு 14, உத்தப்பா 13, கெய்க்வாட் 13. அதோட பிராவோ 2 விக்கெட்ஸ் எடுத்தார், ஜட்டு 1 விக்கெட் எடுத்தார். நம்ம டீமில் 2 விக்கெட்ஸ் தம்பி மில்ஸ் 2 விக்கெட்ஸ், சூரியகுமார் யாதவில் பவுலிங் போட்டாருங்க, அவர் 1 விக்கெட் எடுத்தார். ஜஸ்பிரீத் பும்ரா 1 விக்கெட் எடுத்தாருங்க. மேன் ஆஃப் த மேட்ச் ரோஹித் சர்மாவுக்கு தான் வருது. ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேமிங் வீடியோஸ் என்ன நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.